अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्याः समालिङ्गितवामभागम् लक्ष्मीन्द्रसम्मं शरणं प्रपद्ये. நமஸ்துபாய். இன்றைய தினம் ஸ்ரீ கராவலம்ப ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்லோக நம்பர் 13, 14 அண்டு 15 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். போகும் போல அந்த ஸ்லோகங்கள் எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறத நாம இப்போ சொல்லுவோம். பாலகிருஷ்ண மாமா அதை ஃபாலோ பண்ணுவா. இதெல்லாம் மியூட்ல இருந்துட்டே அதை ஃபாலோ பண்ணலாம். லக்ஷ்மிபதே 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 கமலநாப 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 சுரேஷ விஷ்ணு சுரேஷ விஷ்ணு சுரேஷ விஷ்ணு யக்ஞேஷ யக்ஞ யக்ஞேஷ யக்ஞ யக்ஞேஷ யக்ஞ மதுசூதன 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 விஸ்வரூப 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 பிரம்மண்ய கேசவ பிரம்மண்ய கேசவ பிரம்மண்ய கேசவ ஜனார்தன வாசுதேவ ஜனார்தன வாசுதேவ ஜனார்தன வாசுதேவ லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி கராவலம்பம் 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 லக்ஷ்மிபதே கமலநாப லக்ஷ்மிபதே கமலநாப லக்ஷ்மிபதே கமலநாப சுரேஷ விஷ்ணு சுரேஷ விஷ்ணு சுரேஷ விஷ்ணு யக்ஞேஷ யக்ஞ யக்ஞேஷ யக்ஞ யக்ஞேஷ யக்ஞ மதுசூதன 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 விஸ்வரூப 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 பிரம்மண்ய கேசவ பிரம்மண்ய கேசவ பிரம்மண்ய கேசவ ஜனார்தன வாசுதேவ ஜனார்தன வாசுதேவ ஜனார்தன வாசுதேவ லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி கராவலம்பம் 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 லக்ஷ்மிபதே கமலநாப லக்ஷ்மிபதே கமலநாப லக்ஷ்மிபதே கமலநாப சுரேஷ விஷ்ணு சுரேஷ விஷ்ணு சுரேஷ விஷ்ணு யக்ஞேஷ யக்ஞ யக்ஞேஷ யக்ஞ யக்ஞேஷ யக்ஞ மதுசூதன விஸ்வரூப மதுசூதன விஸ்வரூப மதுசூதன விஸ்வரூப பிரம்மண்ய கேசவ பிரம்மண்ய கேசவ பிரம்மண்ய கேசவ ஜனார்தன வாசுதேவ ஜனார்தன வாசுதேவ ஜனார்தன வாசுதேவ லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி கராவலம்பம் 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 ஏகேன சக்ர ஏகேன சக்ர ஏகேன சக்ர ஏகேன சக்ரம் ஏகேன சக்ரம் ஏகேன சக்ரம் அபரேன 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 கரேண சங்கம் கரேன சங்கம் கரேன சங்கம் அன்யேன சிந்து அன்யேன சிந்து அன்யேன சிந்து தனயாம் 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 அவலம்பிய திஷ்டன் அவலம்பிய திஷ்டன் அவலம்பிய திஷ்டன் வாமே தரேன வாமே தரேன வாமே தரேன வரதாபய 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 பத்மசின்னம் 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 லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி கராவலம்பம் 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 ஏகேன சக்கரமபரேன ஏகேன சக்கரமபரேன ஏகேன சக்கரமபரேன கரேண சங்கம் கரேன சங்கம் கரேன சங்கம் அன்யேன சிந்து தனயாம் அன்யேன சிந்துதனயாம் அன்யேன சிந்துதனயாம்
அவலம்பிய திஷ்டன் அவலம்பிய திஷ்டன் அவலம்பிய திஷ்டன் வாமே தரேன வாமே தரேன வாமே தரேன வரதாபய 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 பத்மசின்னம் 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 லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி கராவலம்பம் करावलम्बं करावलम्बम् ஏகேன சக்ரமபரேண एकेन चक्रमपरेण एकेन चक्रमपरेण கரேண சங்கம் करेण शङ्खम् அன்யேன சிந்துதனயாம் अन्येन सिन्धुधनयाम् அவலம்பிய திஷ்டன் अवलम्ब्य तिष्ठन् வாமே தரேன வரத वामे तरेण वरद वामे तरेण वरद அபயபத்மசின்னம் अभयभद्मचिह्नम् லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி लक्ष्मी नृसिंह मम देगी लक्ष्मी नृसिंह मम देगी கராவலம்பம் करावलम्बम् அந்தஸ்ய மே अन्धस्य मे ஹிருத விவேக हृदविवेक மகாதனஸ்ய महाधनस्य சோரைஹி चोरैः மகாபலிபிஹி महाबलिभिः இந்திரியநாமதேயைஹி इन्द्रियनामदेहैः மோகாந்தகாரகுகரே मोहान्धकारगुगरे விநிபாதிதஸ்ய विनिपातितस्य லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி लक्ष्मी नृसिंह मम देगी लक्ष्मी नृसिंह मम देगी கராவலம்பம் करावलम्बम् அந்தஸ்ய மே अन्धस्य मे ஹிருத விவேக हृदविवेक மகாதனஸ்ய महाधनस्य சோரைர் மகாபலிபிஹி चोरैर्महाबलिभिः இந்திரியநாமதேயைஹி इन्द्रियनामदेहैः மோகாந்தகாரகுகரே मोहान्धकारगुगरे விநிபாதிதஸ்ய विनिपातितस्य லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி लक्ष्मी नृसिंह मम देगी लक्ष्मी नृसिंह मम देगी கராவலம்பம் करावलम्बम् அந்தஸ்ய மே अन्धस्य मे ஹிருத விவேக हृदविवेक மகாதனஸ்ய महाधनस्य சோரைர் மகாபலிபிஹி चोरैर्महाबलिभिः இந்திரியநாமதேயைஹி इन्द्रियनामदेहैः மோகாந்தகாரகுகரே मोहान्धकारगुगरे விநிபாதிதஸ்ய विनिपातितस्य லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி लक्ष्मी नृसिंह मम देगी கராவலம்பம் करावलम्बम् பார்க்கோ இப்ப நம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய ஆதிசங்கருடைய கிருதியான இந்த அற்புதமான ஸ்தோத்திர பாடத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 12 ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணியிருக்கோம். மொத்தமா இந்த கராவலம்ப ஸ்தோத்திரத்தை 17 ஸ்லோகங்கள் இருக்கு. இன்றைய தினம் 13, 14, 15 சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம அனுபவிக்கிறோம். யஜ்ஞேஷ யஜ்ஞ மதுசூதன விஸ்வரூப லக்ஷ்மீபதே கமலநாப சுரேஷ விஷ்ணோ யஜ்ஞேஷ யஜ்ஞ மதுசூதன விஸ்வரூப பிரம்மண்ய கேசவ ஜனார்தன வாசுதேவ லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேகி கராவலம்பம். நம்ம பிறவி பயனே பார்த்தெல்லாம் பக்தி செலுத்துறது,
9 வகையான பக்தியில இந்த கலியுகத்துல நம்மால சுலபமா செய்யக்கூடிய பக்தி எது அப்படின்னாக்கா சிரவணம் கீர்த்தனம். காதால கேட்பதும் பகவன் நாமாவை காதால கேட்பதும் வாயால உச்சாரணம் பண்றது கீர்த்தனம் பண்றது அப்படிங்கிறது சத்தியான கர்மாக்கள். அந்த ரீதியில மகாவிஷ்ணுவுடைய திருநாமங்கள் சகசிரம் இல்ல சகசிரநாமம் சொல்றோம்ல, விஷ்ணுனுடைய சகசிரநாம ஸ்தோத்திரம் பிரதிதினம் எல்லாம் கேட்டு இருப்பா. அதுல ஆதிசங்கரர் இந்த கராவலம்ப ஸ்தோத்திரத்துல சில முக்கியமான நாமாக்களை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். யக்ஞேஷ லக்ஷ்மிபதே, லக்ஷ்மியினுடைய கணவனாக விளங்கக்கூடியவனே. கமலநாப, தன்னுடைய திருநாபியில கமலத்தை தோற்றுவிப்பவனே. சுரேஷ, சுரானாம் தேவர்களுக்கு ஈசனாக விளங்கக்கூடியவனே. விஷ்ணு, எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பவனே. யக்ஞேஷ, யக்ஞ அதாவது யக்ஞன்னா யாகங்கள் வேதங்கள்னு சொல்லலாம். வேதங்கள் தான், வேதத்தின் மூலமா யாகங்களை பண்ண முடியும். அந்த வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ணக்கூடியவன் மகாவிஷ்ணு. அது மாத்திரம் இல்ல, யக்ஞேஷ யாகங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன். மதுசூதன, மது கைட்டவர்கள் சொல்லக்கூடிய அரக்கர்களை அழித்தவர் மதுசூதன. மதுன்ற அரக்கனை, சூதனம்னா அழிப்பது அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, விஸ்வரூப. இப்போ சிருஷ்டி பிரளயம் அப்படிங்கிற விஷயத்தை நாம கேள்விப்பட்டிருக்கோம். யுகங்கள் 4, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். மறுபடியும் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா மறுபடியும் பிரளயம் வரும். மறுபடியும் பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுவர். பிரளய காலத்துல அப்ப எப்படி இருக்கும் இந்த உலகம்னாக்கா, ஒரு ஆளிலை அப்படிங்கிற அந்த இலைக்குள்ளேயே தன்னையும் சேர்த்து தனக்குள்ள எல்லா அண்ட சராச்சரங்களையும் வச்சுண்டு ஒரு ஆளிலை கண்ணனாக ஒரு தோற்றம் கொடுப்பார். அது பிரளய காலத்துல நடக்கக்கூடியது. அதையும் நம்மளால பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்ல, விஸ்வரூபம்னு அண்ட சராச்சரங்கள் எல்லாத்தையுமே தனக்குள்ளேயே காண்பிக்கிறது. அது விஸ்வரூபா. பிரம்மண்ய இல்லையா, அந்த பிரம்மண்ய அப்படிங்கிற பதத்துக்கு இங்க சுவாமி சொல்லக்கூடிய அர்த்தம் பாருங்க, நிறைய அர்த்தத்தை கொடுக்கிறார் இல்லையா. பிரம்மாவுடன், அதாவது பிரம்மாவையே இவர்தான் சிருஷ்டிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, பிராமண பிரியஹா கஹா மகாவிஷ்ணு. பிரம்மண்யா கேசவா, அழகிய கூந்தலை உடையவன். கேசம்னா கூந்தலா, அழகிய கூந்தலை உடையவன். அந்த கேசம்ன்றது எல்லாத்துக்கும் ஒரு ராமாவதாரத்துல ராமருடைய அந்த கேசத்தையே வர்ணிப்பார் வால்மீகி பகவான். இவ்வளவு அழகா இருக்கும் ஜடாமுடியோட. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலையும் அவருடைய கேசம் ரொம்ப அழகா இருக்கும். ஸ்ரீமத் பாகவதத்துல அப்படி வர்ணிப்பார் வியாசர். அப்படி கேசினா கூந்தலை உடையவன். இதை இங்க சொல்ற நரசிம்ம அவதாரத்திலையும் அந்த சிம்மம்னாலே பிடரிதான் அழகு. அதனால இந்த அந்த 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 கேசம்ன்ற வார்த்தை இங்க பயன்படுத்துறாரு ஆதிசங்கரர். நரசிம்மருக்கு அது கேசம், கேசம்னா அழகிய பிடரியை உடையவர். சிங்கம்னால என்ன அழகு, சிங்கத்துக்கு அழகு அந்த பிடரிதான். அப்படி கேசி என்கிற அசுரனை கொன்றவரா, அப்படி ஒரு அர்த்தத்தை சொல்றார். அது மாத்திரமில்ல, அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரையும் இணைக்கக்கூடிய சொல்லானது அந்த கேசவான்ற சொல். ஏன்னா கன்னா பிரம்மா, ஆனா விஷ்ணு, ஈசன்னா சிவன். க அ ஈச கேசவா இல்லையா. அழகிய கூந்தலை உடையவன், கேசி என்ற அரக்கனை கொன்றவன், பிரம்மா விஷ்ணு சிவன் 3 வரையும் ஒரே சொல்லில் கொண்டவர் கேசவான்ற சொல். அதனால அந்த பதத்தை இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். ஜனார்தனா, தீயவர்களை தண்டிப்பார். ஜனார்தனா என்ன, தீயவர்களை தண்டிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல என்ன அர்த்தத்தை சொல்றாருனாக்கா, இந்த பிறவி அப்படிங்கிற சுழற்சி இருந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த பிறவிங்கிற சுழற்சியிலிருந்து விடுதலை தரக்கூடியவன் ஜனார்தனன். அதனால அந்த பதத்தை இங்க பிரயோகம் பண்றார். ஜனார்தனன்ற சொல்லுக்கு பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவன், தீயவர்களை தண்டிப்பவன். மதுசூதனா, மது கைட்டவர்களை அழித்தவன். வாசுதேவா அப்படிங்கிற பதத்தையும் பிரயோகம் பண்றார் இல்லையா. வாசுதேவன் நன்றி மறவாதவன் அர்த்தம். வசுதேவர் அப்படிங்கிறவருக்கு பிறந்தவர் கிருஷ்ணர், வாசுதேவன் பெயரை கொண்டார் இல்லையா. அது மாத்திரமில்ல, நன்றி மறவாதவன். பாருங்க, இந்த வாசுதேவன் அப்படின்னா நார்த் தேவன்ல, நார்த் சைட்ல ஒரு பேர் சொல்ல இல்லையா, வாசுபாய்
அப்படிங்கறத நார்த் சைட்ல என்ன பண்ணுவா, வாஜ்பாய். இல்ல நம்மளுடைய தெரியும் அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்திருக்க, அவருடைய பெயர் பாருங்க வாஜ்பாய்னு வச்சிருக்க. அவருடைய பெயர் காரணம் என்னன்னு பார்த்தாக்கா, இந்த வாசுதேவன் அப்படிங்கிற வாசுபாய் தான் வாஜ்பாய் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்குங்கிற விளக்கெல்லாம் கொடுக்குறான். சம்ஸ்கிருதம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். எந்த ஒரு பெயருக்குமே காரணம் இருக்கும், காரணம் இல்லாம அந்த பெயர்கள் இருக்கவே வாய்ப்பே கிடையவே கிடையாது. அதான் சம்ஸ்கிருதத்துடைய பியூட்டி. 1000 நாமாக்கள் இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தின் மூலமா சில முக்கியமான நாமாக்களை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் ஆதிசங்கர். லக்ஷ்மிபதே, கமலநாபா, சுரேஷா, விஷ்ணு, யக்ஞேஷா, யக்ஞா, மதுசூதனா, விஸ்வரூபா, பிரம்மண்யா, கேசவா, ஜனார்தனா, வாசுதேவா. இப்படி அந்த விஷ்ணுனுடைய 1000 நாமாக்களை எடுத்தா ஒவ்வொரு நாமாக்களுக்கும் நம்ம பெரிய ஒரு அதுல ரிசர்ச்சே பண்ணலாம். அவ்வளவு விதமான தாத்பரியங்களை உள்ளடக்கியது இந்த அற்புதமான இந்த நாமாக்கள். அப்பேற்பட்ட நாமாக்களை நாம சொல்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, பக்தி அப்படிங்கிறது நம்மளிடம் வந்து இன்னும் ஜாஸ்தியாயிட்டே இருக்கும். பகவன் நாமாவை உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறது நவபக்தியில ஒரு உசத்தியான ஒரு பக்தி. கேசவா, லக்ஷ்மிபதே, கமலநாபா, சுரேஷா, விஷ்ணு, யக்ஞேஷா, யக்ஞ, மதுசூதனா, விஸ்வரூபா, பிரம்மண்யே, கேசவா, ஜனார்தனா, வாசுதேவா, இப்படி பல பெயர்களை கொண்டவனே ஏ லக்ஷ்மி நிருசிம்மா. இதெல்லாம் யாரு? சாட்சாத் லக்ஷ்மி. அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அவதாரங்களை எடுத்தவர், அப்பேற்பட்டவர். ஏ லக்ஷ்மி நிருசிம்மா மமதேகி கராவலம்பம், அந்த அவனுடைய திருக்கரங்களை எனக்கு தந்து என்னை கை தூக்கி விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்திக்கிறார். லக்ஷ்மிபதே, கமலநாபா, சுரேஷா, விஷ்ணவே, யஜ்ஞங்களை பாதுகாக்கக்கூடியவரே, அந்த யஜ்ஞமும் ஆனவரே, மது அரக்கர்களை வதம் செய்தவரே, இந்த உலக வடிவமானவரே, விஸ்வரூபன உலகத்தையே வடிவமாக கொண்டவர். அது மாத்திரமல்ல, பிரம்மண்யனா வேதங்களை நேசிப்பவர் இல்லையா. பிரம்மண்யான யாரு? பிராமணர்களையும் பிராமணர்களா சொல்லக்கூடிய வேதத்தையும் நேசிக்கக்கூடியவர் இல்லையா. வேதங்களை நேசிப்பவரே பிரம்மண்யா. கேசவா, ஜனார்தனா, வாசுதேவா, லக்ஷ்மி நிருசிம்மா, என்னை நீங்கள் உங்களுடைய திருக்கரங்களை தந்து என்னை தூக்கிவிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த 13வது ஸ்லோகம்லாம் பிரார்த்திக்கிறார். லக்ஷ்மிபதே, கமலநாப, சுரேஷ, விஷ்ணு, யக்ஞேஷ, யக்ஞ, மதுசூதன, விஸ்வரூப, பிரம்மண்ய, கேசவ, ஜனார்தன, வாசுதேவா, லக்ஷ்மி நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 13 அவருடைய அர்த்தமா பார்த்துருக்கும். அடுத்தது ஸ்லோகம் நம்பர் 14. என்ன ஸ்லோகம் அது அப்படின்னாக்கா, ஏகேன சக்கரம் அபரேன, ஏகேன சக்கரம் அபரேன கரேன சங்கம் அந்யேன சிந்து தனயாம் அவலம்பிய திட்டன் வாமேதரேன வரதாபய பத்மசின்னம் லக்ஷ்மி நிருசிம்ம மமதேகி கராவலம்பம். லக்ஷ்மி நிருசிம்மரே, என்னை கை கொடுத்து காக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்திலையும் சொல்றார். என்ன எப்படிப்பட்டவர் அவர்? அவருடைய தோற்றம், அவருடைய ஆகாரம் எப்படி இருந்துருக்கு அப்படின்னாக்கா, ஏகேன சக்கரம், ஒரு கையில அந்த சக்கரத்தை தரிச்சுருக்கார் இல்லையா. அபரேன கரேன சங்கம், மற்றொரு கையில சங்கநாதம் இல்லையா, முழங்கக்கூடிய அந்த சங்கை அழகா கையில தரிச்சுட்டு, ஒரு பக்கம் சங்கு ஒரு பக்கம் சக்கரம் அப்படிங்கிற விஷயத்தை 2 கைகள்ல அழகா தரிச்சுட்டு இருக்கக்கூடியவரே. அது மாத்திரமில்ல, இப்படி இருந்துருக்க, ஒரு கையில சக்கரத்தையும் மற்ற கையில் சங்கையும் இருந்து, இன்னொன்று என்ன பண்ற அப்படின்னாக்கா, தன்னுடைய வாமேன கரேன லக்ஷ்மி அப்படியே பற்றி கொண்டிருக்கிறார். எப்படி அப்படின்னாக்கா சொல்ற, அகோபிலே கௌருட சைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சன்னிதானம் லக்ஷ்மியாக சமாலிங்கித வாமபாகம். தன்னுடைய ஒரு கையால லக்ஷ்மிய அப்படி கைகளால் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னாக்கா பற்றி கொண்டிருக்கக்கூடியவரே. வலது கையில் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னாக்கா வரத அபய இல்ல பத்மம். ஒரு கையில வரத அபயமா இருக்கு, ஒரு கையில வரத வரம் தரக்கூடிய வரதன்னா என்ன பெருமாக்கா கை வந்து மேல் நோக்கி இருக்கு அப்படின்னாக்கா, விரல்கள் மேல் நோக்கி இருக்குனாக்கா அது வரதம். வரத என்ன பண்ணுவார்? கேட்கக்கூடிய வரங்களை தருபவர். அபயஸ்தனாக்கா கை கீழ் நோக்கி, அது பார்த்தா தன்னுடைய அபயம், நம்முடைய பயத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவர்.
அது மாத்திரம் இல்ல, பத்மங்களையும் தாங்கியவாறு. இன்னொரு கையில பத்மத்தை வச்சிட்டு இருக்க. பத்மனா தாமரைய தாங்கியவாறு காட்சி தரக்கூடியவரே லக்ஷ்மி நிருசிம்மரே, என்னை கை கொடுத்து காக்க வேண்டும். ஏகேன சக்கரமபரேன கரேன சங்கம் அந்யேன சிந்து தனையாம் அவலம்ப திட்டன்னு. சிந்து தனையான யாரு? மகாலட்சுமி இல்லையா? அந்த பார்க்கடலுக்கு மகளாக பிறந்தவர். அந்த க்ஷீராப்தி சாகரம் சொல்வா இல்லையா? பார்க்கடல் கடையும் பொழுது அதிலிருந்து ஆவிர்பாவம் ஆகிறா யாரு? மகாலட்சுமி. அதனால சிந்து தனையாம், அப்படி பார்க்கடலிலிருந்து உண்டாகக்கூடிய அந்த லக்ஷ்மியை என்ன பண்றார்? அவலம்பியன்னு இடது பக்கத்துல அப்படியே அணைத்தவாறு, பற்றி கொண்டவாறு. யாரை? லக்ஷ்மியை பற்றி கொண்டவாறு. ஒரு அபயாஸ்தம், ஒரு வரதாஸ்தம், ஒரு இன்னொரு கையில பத்மங்களையும் தாங்கியவாறு, புஷ்பங்கள் தாமரை பத்ம சின்னம். இப்படி வாமேன தரேன வரதாபய பத்ம சின்னம். அப்பேற்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தோற்றத்தை உடைய லக்ஷ்மி நிருசிம்மரே, நீங்க என்ன பண்ணுங்க? என்னை கை கொடுத்து காக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஏகேன சக்கரம் அபரேன கரேன சங்கம் அந்யேன சிந்து தனயாம் அவலம்ப திட்டன்னு வாமேதரேன வரதாபய பத்ம சின்னம் லக்ஷ்மி நிருசிம்ம மமதேகி கராவலம்பம். ஸ்லோகம் இருக்குனாக்கா அந்த ஸ்லோகத்தை அழகா நீங்க பதச்சேதம் பண்ணேன்னாலே உங்களுக்கு பாதி அர்த்தம் புரிஞ்சிடும். ஏகேன சக்கரம் அபரேன கரேன சங்கம் அந்யேன சிந்து தனயாம் அவலம்பிய திட்டன்ன வாமேதரேன வரத அபய பத்ம சின்னம் லக்ஷ்மி நிருசிம்மா மம தேஹி கராவலம்பம். மம தேஹி கராவலம்பம். இப்படியாக அந்த பதங்களை நம்ம பதச்சேதம் பண்ண கத்துட்டனாலே நமக்கு அர்த்தமானது புரிஞ்சிடும். அதை நம்ம அன்வயம் பண்ணணும். அதான் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை நம்ம முறையா கத்துக்கிற விதம். ஏகேன சக்கரம் அபரேன கரேன சங்கம் அந்யேன சிந்து தனயாம் அவலம்பிய திட்டன்னு வாமேதரேன வரதாபய பத்மசின்னம் லக்ஷ்மி நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படிங்கிறது இந்த 14வது ஸ்லோகம். அதனுடைய தாத்பரியத்தை நாம பார்த்தோம். அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 15. 15வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. 15வது ஸ்லோகம் என்ன? அந்தஸ்யமே ஹிருத விவேக மகாதனஸ்ய சோரைர் மகாபலிபிஹி இந்திரிய நாமதேயைஹி மோகாந்தகார குகரே வினிபாதிதஸ்ய லக்ஷ்மி நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம். ஏ லக்ஷ்மி நிருசிம்மா, உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நீங்க என்ன உங்களுடைய அந்த கைகளை தந்து எனக்கு கை கொடுத்து உதவ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிற. எப்பேற்பட்ட இந்த ஸ்லோகம் அப்படின்னு பாருங்க. அந்தஸ்யமே ஹிருத விவேகம் மகாதனஸ்ய. நானும் ஒரு அந்தகா. அந்தகன குருடன் அர்த்தம், கண் தெரியாதவன் அர்த்தம். நானும் ஒரு குருடனா இருந்துட்டு இருக்கேன், குருடன் ஆயிட்டேன். மேலும் பாருங்க, இந்த மிகவும் பலம் வாய்ந்த இந்த புறக்காரணங்கள்லாம் இருக்கு இல்லையா? காரணங்கள் அப்படின்னா என்ன? ரீசன். நமக்கு உள்ளுக்குள்ளேயும் நிறைய காரணங்கள் இருக்கு, வெளியில நிறைய காரணங்கள் இருக்கு நம்மளை குருடன் ஆக்கிறதுக்கு. இந்த மனித பிறவியில நம்ம குருடன் ஆக்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது இன்சைட்ல இருக்கலாம், அவுட் சைட்ல இருக்கலாம். அது நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதுல இந்த அகம்னா உள்ளேன்னு அர்த்தம், புறம்னா வெளியிலன்னு அர்த்தம். இப்படி ரொம்ப பலம் வாய்ந்தது. அது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது இல்லையா? எனக்கு மிகவும் பலம் வாய்ந்த புறக்காரணங்கள் என்ற திருடர்கள் எனது விவேகம் என்ற பெரும் செல்வத்தை களவாடி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. என்னுடைய செல்வமானது களவாடப்பட்டு விட்டது இல்லையா? யாரால? திருடர்களால. அந்த திருடர்கள்னு எதை சொல்றாருனாக்கா புறக்காரணங்கள், அவுட் சைட் ஃபேக்டர்ஸ், காரணிகள்லாம் இருக்கு இல்லையா? அது என்ன பண்றதுனாக்கா இந்த புறக்காரணங்கள் சொல்லக்கூடிய பலம் வாய்ந்த அந்த திருடர்கள் என்ன பண்றானாக்கா என்னுடைய விவேகம் அப்படிங்கிற பெரும் செல்வத்தை அவ களவாண்டு போயிட்டா இல்லையா? ஆனா இன்னும் பாருங்க, அந்த மோகம் அப்படிங்கிற அந்த பேரிருள் அப்படிங்கிற அந்த ஒரு இருள் சூழ்ந்த குகையில நான் என்ன பண்ணிருக்கேன்? தள்ளப்பட்டிருக்கேன். எதுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கேன்? பெரிய குகை.
அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா மோகாந்தகார குகரே. அந்த குகை எப்படி இருக்குனாக்கா ரொம்ப அந்தகாரஹா. அந்தகாரஹான இருட்டு, பேரிருட்டு. அப்படி அந்த மோகம், அது என்னது மோகம்ங்கிற அந்தகார குகரே வினிபாதிதஸ்ய, நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன், தள்ளப்பட்டிருக்கேன். ஏற்கனவே அந்தஸ்யமே ஹிருத விவேக மகாதனஸ்ய சோரைர் மகா பலிபிகி இந்திரிய நாமதேகி, இந்த இந்திரியங்கள் சொல்லக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸால ஏற்கனவே அந்த திருடர்கள் என்னுடைய விவேகம்ன்ற மகாதனத்தை திருடின்னு போயிட்டா. அது ஒரு ஒரு ஃபேக்டரா போச்சு. அது அவ திருடியறதோட இல்லாம என்ன பண்ணிருக்கா என்ன அப்படின்னாக்கா ஒரு பெரிய மோகம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணிருக்கு, என்ன ஒரு பெரிய இருள், மோகாந்தகார குகரே, ஒரு குகைக்குள்ள வினிபாதிதஸ்ய, நான் தள்ளப்பட்டிருக்கேன். அப்படி தள்ளப்பட்டுள்ள என்னை நீங்க என்ன பண்ணுங்க லக்ஷ்மி என்று சொன்னாரே, எனக்கு கை கொடுத்து உதவி என்னை தூக்கிவிட வேண்டும். இல்லையா, நான் பார்த்தோம் இல்லையா, மதுசூதனா அப்படிங்கிறதோட இல்லாம ஜனார்தனான்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை கொடுப்பவர் ஜனார்தனன் தான். அதனால அப்பேற்பட்ட லக்ஷ்மி நிருசிம்மரே, எனக்கு ஏற்கனவே புறக்காரணங்களால, புறக்காரன்ற திருடனால என்னுடைய விவேகம் திருடப்பட்டு விட்டது. அவ களவாடுன்னு போயிட்டா. இந்த மோகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது என்ன பண்றது, ஒரு பெரிய பேருரல் சூழ்ந்த மோகாந்தகார குகரே வினிபாதிதஸ்ய, அதுக்குள்ள என்ன தள்ளப்பட்டிருக்கேன். எப்படியாச்சும் என்ன அதுல இருந்து காப்பாற்றி விடுங்கள் சுவாமி. ஏ லக்ஷ்மி நிருசிம்மா மமதேகி கராவலம்பம், எனக்கு கை கொடுத்து உதவ வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் மூலமா கேட்கிறார். என்ன ஸ்லோகம், அந்தஸ்யமே ஹிருத விவேக மகாதனஸ்ய சோரைர் மகாபலிபிகி இந்திரிய நாம தேயைஹி மோகாந்தகார குகரே வினிபாதிதஸ்ய லக்ஷ்மி நிருசிம்ம மமதேகி கராவலம்பம். இது அது மாதிரி அந்தஸ்ய மே ஹிருத விவேக மகாதனஸ்ய சோரைஹி மகாபலிபிஹி இந்திரிய நாமதேயைஹி மோகாந்தகார குகரே வினிபாதிதஸ்ய லக்ஷ்மி நிருசிம்மா மம தேஹி கராவலம்பம். இப்படியாக அந்த ஸ்லோகத்தினுடைய பதங்களை பதச்சேதம் பண்ணாலே நமக்கு அர்த்தமானது தானா ஸ்பஷ்டமா நல்லா புரியும் இல்லையா. இது எத்தனாவது ஸ்லோகம், 15வது ஸ்லோகம். இப்படியாக இன்றைய நாம 3 ஸ்லோகங்களை பார்த்து தெரிஞ்சிட்டோம். ஸ்லோகம் நம்பர் 13, 14, 15 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம பார்த்து தெரிஞ்சிட்டோம் இல்லையா. என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படிங்கிறத திரும்ப நாம ஒரு தடவை பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 13 என்ன பாருங்க. லக்ஷ்மீபதே கமலநாப சுரேஷ விஷ்ணு யஜ்ஞேஷ யஜ்ஞ மதுசூதன விஸ்வரூப பிரம்மண்ய கேசவ ஜனார்தன வாசுதேவ லக்ஷ்மி நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படிங்கிறது 13வது ஸ்லோகம். அதே மாதிரி ஸ்லோகம் நம்பர் 14, 14வது ஸ்லோகம் என்ன, ஏகேன சக்கரம் அபரேன கரேன சங்கம் அன்யேன சிந்து தனயாம் அவலம்பியதிட்டன் வாமேதரேன பரதாபய பத்மசின்னம் லக்ஷ்மி நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படிங்கிறது 14வது ஸ்லோகம். ஸ்லோகம் நம்பர் 15, 15வது ஸ்லோகம் என்ன, அந்தஸ்யமே ஹிருத விவேக மகாதனஸ்ய சோரைஹி மகாபலிபிஹி இந்திரிய நாமதேயைஹி மோகாந்தகார குகரே வினிபாதிதஸ்ய லக்ஷ்மி நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்கள். என்னன்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம். நாளைய தினம் மீதமுள்ள ஸ்லோகம் நம்பர் 16, 17 2 ஸ்லோகங்களை நம்ம பூர்த்தி பண்ணிட்டோம்னாக்கா இந்த கராவலம்ப ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது பூர்த்தி ஆயிடும். அடுத்த ஸ்லோகம் என்ன, அடுத்த அது நம்ம ஃபுல்லா பார்க்க போறது ஆதிசங்கருடைய கிருதிகளே பார்த்துட்டு போக போறோம். அடுத்த கிருதி என்ன அப்படிங்கிறத மாமா நமக்கு சொல்லுவார். அது பிரகாரம் தாசன். தன்யவாதா. ஒரு நிமிஷம்